பாண்டியன் ஸ்டோர்ஸில் இன்றைக்கான எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். ராஜு வந்து காம்படிஷனுக்கு போனாங்க. அங்கே வந்து நடக்கிறது எதுவும் சரியில்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு இருப்பாங்க. ஆனால் அங்கே இருந்த ஜட்ஜஸ் வந்து யாரும் அவளை வந்து வீட்டுக்கு போக விட மாட்டாங்க. ராஜு வந்து கம்பல் பண்ணுறாங்க, இல்லை நான் போய் தான் ஆகுவேன்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே இருக்கிறவங்க யாருமே இல்லை நீ 10 லட்சம் கொடுத்துட்டு வேணா நீ இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணுறாங்க. அப்புறம் ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு நீ இங்கேருந்து போகணுன்னா நீ டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லைன்னா 10 லட்சம் எடுத்து வச்சுட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து ஃபோன் கேட்குறாங்க, என் ஃபோனை கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் ஃபோனை கொடுக்காம அந்த ஜட்ஜே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்புறம் அவங்க வந்து டோரையும் லாக் பண்ணிட்டு போயிடுறாங்க. ராஜுவால் ஒன்று என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. யாரும் சொல்லியும் நம்ம கேட்காம இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. என்னை யாராவது காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு டோரை தட்டிகிட்டே இருப்பாங்க. ஆனால் யாருமே வரமாட்டாங்க. அடுத்து கதிர் வந்து கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நிறைய டைம் பண்ணுவாங்க. ஆனால் ராஜியோட ஃபோன் தான் அந்த ஜட்ஜ்கிட்ட இருக்கும். அதனால தான் ஃபோன் எடுக்காமல் இருந்திருப்பாங்க ராஜி. ஆனால் அது கதிருக்கு தெரியாது. கதிர் மனசுக்கு ஏதோ அங்கே சரியில்லைன்னு சொல்லிட்டு ராஜியை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து குன்றக்குடியிலேருந்து சென்னைக்கு வராங்க. அங்கே ஒருத்தர்கிட்ட கேட்பாங்க, இங்கே டான்ஸ் காம்படிஷன் நடக்குதுல்ல, இங்கே ராஜின்றவங்கள பார்க்கணும், அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த பர்சனலாக இன்ஃபர்மேஷன் எல்லாம் நாங்கள் யாருக்கிட்டையும் தரக்கூடாது, அவங்க தான் இன்சார்ஜ், அவங்கக்கிட்ட போய் கேளுங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவங்கள கூப்பிட திரும்பி கூட பார்க்காம உள்ளே போயிடுவாங்க டின்னர் ஹாலுக்கு. அங்கே போயிட்டு கதிர் கேட்பாங்க, இங்கே ராஜின்றவங்க வந்திருக்காங்களா, அவங்கள நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அவங்க எந்த ராஜி, யாரை கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, குன்றக்குடியிலேருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க வந்து ராஜியே இங்கே வரல, குன்றக்குடி ஊரே எனக்கு எதுன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. அடுத்து அவங்க இல்லை நீ இங்கே தான் வந்தா எனக்கு நல்லாவே தெரியும், அவளை நான் இங்கே பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து கம்பல் பண்ணுறாங்க. அந்த ஜட்ஜு சொல்கிறாங்க, இல்லை அவள் இங்கே இல்லை, வரல, வேற எங்கேயாவது தான் போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. டான்ஸ் காம்படிஷன் முடிஞ்சுட்டு அவளே வருவா, இப்போ யாரையும் அவளை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உளறிடுறாங்க. கதிருக்கு வந்து இதனாலேயே சந்தேகம் வருது. நீ இப்போ தான் இல்லைன்னு சொன்னீங்க, உடனே இப்போ டான்ஸ் காம்படிஷன் முடிஞ்ச அப்புறம் தான் வருவான்னு சொல்கிறீங்க, என்ன வேணா இருக்கட்டும், நான் இப்போ ராஜியை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. கதிர் வந்து கால் பண்ணுறப்ப அந்த ஜட்ஜ்கிட்ட தான் ராஜியோட ஃபோன் இருந்திருக்கும். அப்போது கதிர்கிட்ட நல்லாவே மாட்டிக்கிறாங்க அந்த ஜட்ஜை போட்டு நல்லா அடிக்கிறாங்க. ராஜி எங்கே, என் ஒய்ஃபை நான் இப்போ பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு. இருங்க நான் சொல்கிறேன், என்னால் அடி வாங்க முடியலன்னு சொல்லிடுறாங்க. இந்த ரூமில் தான் இருக்கா, ஏதோ ஒரு ரூமில் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அங்கே எல்லா ரூமையும் தட்டி பார்ப்பாங்க. அங்கே எதுலையுமே ராஜி இருக்க மாட்டாங்க. அங்கே இருந்த ஒருத்தர் தான் சொல்லுவாங்க, ராஜி இந்த ரூமில் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அங்கே வந்து ராஜின்னு கூப்பிட்டா கூட அங்கே எதுவுமே சத்தமே வராது. ஏன்னா உள்ளே ஏற்கனவே 2 டான்ஸ் ஜட்ஜஸ் இருந்திருப்பாங்க. அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க, நீ இங்கேருந்து போகணுன்னா வேணா எங்களுக்கு இப்போ நாங்கள் 2 பேரும் தான் இருக்கோம், தனியாக எங்களுக்காக ஆடு நீ அப்படின்னு சொல்லிட்டு ராஜியை கம்பல் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த டைமில் தான் கதிர் வந்திருப்பாங்க. ராஜியை கத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு ராஜியோட வாயை பொத்திட்டே இருந்தனால ராஜியால் எதுவுமே சிக்னல் கொடுக்க முடியல. கதிர் வந்து அந்த டோர்கிட்டே நின்றுட்டு கத்திட்டே இருப்பாங்க, ராஜி நீ இருக்கியா சொல்லிட்டு. அப்புறம் ராஜி வந்து அவங்க கையை கடிச்சிட்டு கதிர் நான் இங்கே தான் இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்புறம் கதிர் வந்து டோரை உடச்சி உள்ளே போகிறாங்க. அப்புறம் அங்கே இருந்த 2 ஜட்ஜஸையும் நல்லா போட்டு அடிச்சிடுறாங்க. ஏன்டா நீ இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க பொண்ணுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து சண்டை போடுறாங்க. எப்படி அவள் இங்கேருந்து போகக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க, நான் இப்போ அவளை கூட்டிகிட்டு போகிறேன், யார் வந்து தடுக்கிறீங்கன்னு நானும் பார்க்குறேன், வந்து தடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு அங்கேருந்து ராஜியை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ராஜுக்கு வந்து கதிரை பார்த்து ரொம்ப அப்படியே எமோஷ்னலாக இருக்குது. நம்ம எந்த கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருந்தாலும் கதிர் வந்து நம்மளை காப்பாற்றுறான்ற அவங்களுக்கு இப்போ தான் உண்மையான லவ்வே 2 பேரும் வெளிப்படுத்திக்கிறாங்க. 2 பேரும் இதே போல் எப்பயும் இருப்பாங்களான்னு வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.